எனக்கு இந்த செல்லமா செஞ்சது என்ன மனசே கேட்கல. இருந்து என் தம்பி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கலாமோன்னு என் மனசு அடிச்சுக்கிடுது. என்னால நம்மளால அவிய குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நல்ல விஷயத்தை வேற எடுத்து வச்சிருக்காவன்னு தான் நான் அமைதியா வந்திருக்கேன். இல்லனா இவள மாதிரி ஆட்கள் எல்லாம் சும்மா விடவே கூடாது. ஆமாம்மா, இது மாமா கிட்ட சொல்லியே ஆகணும். இப்படியே விட்டா எல்லாரையும் இப்படிதான் மட்டமா பேசுவாங்க. எவ்வளவு கேவலமா பேசினா பத்தியா நம்ம போய் நிக்கும் போதே. ஆமாம்மா, மாமாக்கு போன் போட்டு இதை சொல்லணும். இப்படியே விட்டா அவங்க திருந்தவே மாட்டாங்கம்மா. இதை நம்ம கண்டிப்பா மாமாட்ட சொல்லணும். குழந்தையாவது பரவாயில்ல, எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிட்டாமா. ஆனா சரோஜா ரொம்ப பாவமா. அவங்க கிட்ட போனும் இல்ல, யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம எதுவுமே பண்ணவும் முடியாம அவ்வளவு வேலையும் பார்த்திருக்காங்க அவங்க. ஆமாம்மா, இனி அவங்க வீட்டுக்கு யாரையுமே அனுப்பாதம்மா. சரிம்மா, குழந்தை அப்பவே பசிக்குதுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தா. போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போலாமா? நீ வேற வீட்டுக்கு போய் சமைக்கணும்னா லேட் ஆகும்ல. வேண்டாமா, அவ பசி தாங்க மாட்டா. நான் ஹோட்டல்ல இறங்கி பார்சலாவது வாங்கிட்டு வர, வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம் எல்லாரும். சரிம்மா. குழந்தை உனக்கு என்ன சாப்பாடு வேணும்? ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தரேன். எங்க எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும். சிக்கன் பிரியாணி தானே, நான் வாங்கிட்டு வரேன். சரிம்மா. அம்மா, என்ன அனுஷ்கா? மா, வீட்ல குழந்தைய காணுமா? வீடு முழுக்க தேடிட்டேன். எங்கம்மா போனா? அவ வீட்டுக்கு போயிட்டா. என்னம்மா சொல்ற? வீட்டுக்கு போயிட்டாளா? மேரேஜ் வரைக்கும் இங்க இருக்கேன்னு சொல்லி தானே வந்தா. ஏன் வீட்டுக்கு போனா? மகாராணி இங்கெல்லாம் இருக்க மாட்டாங்களாம். இங்க ஓயாம சாப்பாடு கிடைக்கலையா? அவ மாமியார் தான் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுப்பாவளா, அதனால அங்க போயிட்டா. நீ குழந்தைக்கு நல்லா செஞ்சு கொடுக்க வேண்டியதானம்மா, ஏமா இப்படி பண்ணா? ஆமா, வரவளுக்கு போறவளுக்கு நான் வடிச்சு போடி. இவா இந்த சரோஜா மாதிரிலாம் இல்ல, சரியான ஆளா இருக்கா. இனி இந்த குழந்தை கூட எல்லாம் சேர்ற வேலை வச்சுக்கிறாத அனுஷ்கா. ஏமா இப்படி பேசுறா? ஆமா, அவ சரியான கோல் முட்டியா இருக்கா. இனி அவ கூட பேசுற வேலைலாம் வச்சுக்கிட்டாதே. அவ புருஷனை வர வச்சு கூட்டிட்டு போய் வச்சிருக்கா. சரி, நான் குழந்தைகிட்ட என்னன்னு ஃபோன் போட்டு கேட்கறேன். அவளுக்கு ஃபோன் போட்டேன்னு வச்சுக்கே, ஃபோனை உடச்சிருவேன். உள்ள போ. அவளுக்கு ஃபோன் போடுறேன், இவளுக்கு ஃபோன் போடுறேன்ட்டு அவளே நீ அசிங்கப்பட்டுட்டு போயிருக்கா. நீ அவளுக்கு ஃபோன் போட்டு உறவாடலான்னு நினைக்கிறியோ? உள்ள போ அனுஷ்கா. இப்படி ஒருத்தி என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. இனி இவளெல்லாம் வீட்டு பக்கமே சேர்த்துடக்கூடாது. குழந்தை நல்லா சாப்பிடு குழந்தை. சரிங்க, சாப்பிடியே. ஆமாமா, அந்த கடையில நல்லா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கேன். மா, இன்னும் 3 பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. மா, ஆனந்தும் சரோஜாவும் இங்க இருக்க நினைப்பிலே நான் வாங்கிட்டேம்மா. மா, ஞாபகம் இல்லாம வாங்கிட்டேம்மா. மா, ஆனந்த் வீட்டுல தான் வந்து சாப்பிடுவான். எங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு நான் கொண்டு போய் பார்சல் கொடுத்துறேன். நீங்க மாமாக்கு தோட்டத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போங்க. சரி குழந்தை.
சாப்பிடு, ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னல. ம் சரிங்க. என்ன செல்லம்மா சும்மா உட்காந்துட்டு இருக்கா? ஏன் எதையா தூக்கி தலையில வச்சுட்டா உட்காரணும்? நம்ம வீட்டுக்கு அந்த பிள்ளை வந்திருக்கல செல்லம்மா, அது கூட பேசிட்டு இருக்க வேண்டியதானே? இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சமைச்சு கொடுக்கலாம். கல்யாணம் முடிஞ்ச பிறகு முதல் தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டா தானே சித்தி நல்லா பாத்துக்கிட்டாவன்னு போய் எல்லாத்தையும் சொல்லுவா. அவளை கவனிக்கிறதுக்காக என்ன இங்கேயா இருக்க? ஏன் என்னாச்சு செல்லம்மா? அவ உங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டா. ஏன் என்னாச்சு? நீ ஏதோ அந்த பிள்ளைகிட்ட சண்டை போட்டியோ? சேச்சே, நான் அப்படிலாம் சண்டை போடுவேனா? அந்த பிள்ளைக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு நேரத்துக்கு செஞ்சு கொடுத்தேங்க. ஆனா அவளுக்கு தான் இங்க இருக்க முடியலையா. அதான் ஏன் செல்லம்மா, கல்யாணம் வரைக்கும் இங்க தானே இருப்பேன்னு சொன்னா. அனுஷ்காப்பா அவளுக்கு இருக்க ஆசைதான். ஆனா நம்ம மாப்பிள்ள அவளுக்கு சொந்தக்காரவி இல்ல. கல்யாணத்துக்கு அங்கதான் வரணும்னு போன் போட்டு தொல்லை பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காவ. இவளும் எவ்வளோ சொல்லி பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரவே கேட்க மாட்டேங்க அனுஷ்காப்பா. நம்ம மாப்பிள்ளைக்கு இருக்கிறது ஒரே ஒரு அத்தை பொண்ணு. அவளும் நம்ம வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு அவ எப்படி சம்மதிப்பாவ? அதான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாவ. இவளும் நான் வரமாட்டேனே சொல்லிட்டு இருந்தா அனுஷ்காப்பா. பாவம், நம்மளுக்காக எதுக்கு அந்த பிள்ளை சொந்தக்காரவிய வீட்டுக்கு போகாம இருக்கணும்? அதனால தான் நான் போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பி விட்டேன். போறதுக்கு அவளுக்கு மனசே இல்லை அனுஷ்காப்பா. நான் சொன்ன பிறகுதான் சரி போயிட்டு வரேன் சித்தின்னு போனான். நல்ல பிள்ளை, வீட்டில் இருந்த வரைக்கும் நல்லா கலகலன்னு இருந்தா பத்தியலா. அவ போனதுல இருந்து எனக்கு மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு அனுஷ்காப்பா. கல்யாணத்துக்கு தான் இன்னும் 4-5 நாள் இருக்குல்ல செல்லம்மா, அதுக்குள்ளேயே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாவ. ஆமாங்க, நம்மளுக்கு இதை பத்திலாம் என்ன தெரியும்? அவைய குடும்ப விஷயம் நம்ம தலையிட முடியுமா? நம்ம விட மாட்டேன்னு சொன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரவே கோச்சிக்கிடுவாங்கல்ல. அதனால தாங்க போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். சரி செல்லம்மா, அதுவும் நல்லதுதான். மாப்பிள்ளை எதுவும் வருத்தப்படக்கூடாது பத்தியா? ஆமாங்க, நீங்களும் இதை பத்தி யார்கிட்டயும் கேட்டுறாதுங்க. உங்க அக்கா கிட்டே இதை கேட்டு கஷ்டப்படுத்தாதுங்க. தம்பி ஒரு உதவியா கேட்டா அவனுக்கு இதை செய்ய முடியலையேன்னு அவியலும் வருத்தப்படுவாங்க. நம்ம பிள்ளைக்காக அவியலை எதுக்கு சங்கடப்படுத்தணும்? சரி செல்லம்மா, நீ சொல்றதும் சரிதானே, யார்ட்டையும் கேட்க மாட்டேன். ஆமா, அந்த பிள்ளை தனியாவா போனா? தனியாலாம் போலங்க, மாணிக்க இருக்கான்ல, அவன் வந்துதான் இந்த மாதிரி விஷயத்தேன்னு சொல்லி கூட்டிட்டு போனான். அப்படியே மாணிக்க வந்தானோ? ஆமாங்க, மாணிக்க வீட்டுக்கு வந்து மதியம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டிட்டு போனான். அப்படியா, சரி செல்லம்மா. கல்யாணத்துக்கு அவிய மாப்பிள்ளை வீட்டு சார்பா தான் வருவாங்களா அனுஷ்காப்பா. மாணிக்கவன் என்கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு போனான். அப்படியே நிச்சயத்துக்கு வந்த மாதிரி தான் வருவாப்ளோ? ஆமா அனுஷ்காப்பா. சரி சரி, கல்யாணத்துக்கு வருவாப்ல, அது போதும். அங்க வச்சு எல்லாத்தையும் பேசிக்கிடுவோம். ஐயே, மண்டபத்துலலாம் வச்சு இதெல்லாம் பேசிடாதுங்க. நம்ம ஒரு மாதிரி கேட்க போய் அவிய தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனையில் வரும். அதனால இதோட இந்த விஷயத்தை விட்டுருங்க அனுஷ்காப்பா. சரி செல்லம்மா, நீ சொல்றது சரிதான். வாங்க அனுஷ்காப்பா, சாப்பிடலாம். நீ எடுத்து வை செல்லம்மா, கை காலெல்லாம் கழுவிட்டு வாரு. டோப்பமெண்டே, டோப்பமெண்டே. நீயா? நீ எப்போ வந்தா? ஆமா, நீ அனுஷ்கா வீட்டுக்கு போனல, 2 நாள்ல அங்க வந்து நிக்கிறதுக்கு. டோப்பமெண்டே, நீ சொன்னால அங்கே வந்து சரியா இருக்காது. நீ அது உண்மைதான், எனக்கு பிடிக்கவே இல்லை, அதான் வந்துட்டேன். நான் சொல்ல கேட்காம ஓடனல்ல, நல்லா அனுபவிச்சியா? வேலையா வாங்கியிருப்பாங்களே. ஆமா டோப்பமெண்டே, வேலையா சொன்னவே, ஆனால் நான் ஒன்றுமே செய்யலை. நீ தான் இங்கேயே செய்ய மாட்டே, வேற அங்கே போய் எப்படி செய்வா? ஆமா, அங்கிருந்து எப்படி வந்தா? தனியா வந்துட்டியோ? டோப்பமெண்டே, நான் தான் போன் வச்சிருக்கேன்ல, அங்கேருந்து என் புருஷனுக்கு போன் பண்ணிட்டேன். நீ அதிர்ஷ்டக்காரி, கையில போனோட சுத்திக்கிட்டு இருக்கா. உன் புருஷனுக்கு போன போட்டவொடனே வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா நான் அப்படியே என் புருஷனுக்கு போன் பண்ணேன்னா கூட அனசுக்கா கிட்ட கேட்டு வாங்கணும். நாங்க இருந்த 4 நாள் என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா? தெரியும் டோப்பமெண்டே, அவியிலே சொன்னாவே. நீ என்கிட்ட சொன்னால அது அங்கே போனவொடனே எனக்கு ஞாபகம் வந்துட்டு, அதனால நான் உஷாராக விட்டேன். என்ன நடந்துச்சு? சித்தி என்கிட்ட நிறைய வேலை சொன்னாவே, ஆனால் நான் ஒன்றுமே செய்யலை. அவிய நீ சமைக்க சொன்னாவளா, நான் சமைக்கவே இல்லை. அவியிட்ட தான் சாப்பாடு தாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சும்மா கேட்டேன். அவியலுக்கு என்னை பார்த்தாலே கோவம் இருக்க ஆரம்பிச்சிட்டு, அவியெல்லாம் ஏசக்க ஆரம்பிச்சாவளா, என்னை பற்றி கேவலமாக பேசினாவளா. அதை எல்லாத்தையும் புருஷனுக்கு போன் போட்டு அத்தைக்கிட்ட சொல்லிவிட்டேன். அப்புறம் அத்தைக்கு என்னை சொன்னோடனே பயங்கர கோவம் வந்துட்டு. உன்னை சொன்ன மட்டும் கோவம் வந்துடும் அந்த கிழவிக்கு. இனி எத்தனை பேர் வந்து எத்தனை பேச்சு பேசினாலும் கோவமே வராது. அவளை பேசிட்டு வந்துட்டீங்களா, நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு போவோம். இல்லை டோப்பமெண்டே, அத்தை உனக்காக தான் வருத்தப்பட்டாவ. அந்த சித்தி உன்னையும் வேலை வாங்கியிருக்காவனே அத்தைக்கு தெரிஞ்சு போச்சு. இப்பயா தெரிஞ்சிச்சே? நான் சொல்லும்போதெல்லாம் காலையிலே வாங்கல கிழவி. அத்தை அங்கே வந்து சித்தியை செமையாச்சி ஏசிவிட்டாவ. அத்தை ஏசினாவளோ? ஆமாம் டோப்பமெண்டே, செமையாச்சி ஏசிட்டாவ. தேவைதான். அப்புறம் என்ன நடந்துச்சு? ஏசிட்டு என்ன உன் வீட்டில எல்லாம் தங்க மாட்டேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு மட்டும் தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டாவ. இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு கல்யாணத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா உங்களுக்கு. டோப்பமெண்டே, அந்த சித்தி தான் அப்படி இருக்காவி, தம்பி நல்லவியெல்லாம்.
சரி இப்போ இதை என்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு வந்தியோ? இல்லை டோப்பமண்டா, உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு? உனக்கு பிறந்த நாளா? இல்லை, என் புருஷன் எல்லாருக்கும் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கினாவளா, நீனும் ஆனந்தும் எங்கள் வீட்டில் தான் இருக்கேன்னு நினப்பிலே வாங்கிட்டு வந்துட்டாவ. அதான் நாங்கள் அங்கே இல்லைல்ல, நீங்களே சாப்பிட வேண்டியதானே. நான் சோறு எங்கேயாச்சும் கொண்டு போய் சாப்பிடு போ. டோப்பமண்டா, நீ இப்படி சொன்னீங்கன்னா நிஜமாலே நான் கொண்டு போய் தின்னுபிடுவேன். ஆனால் என் புருஷன் ரொம்ப அன்பாக வாங்கிட்டு வந்திருக்காரு, அதனால தான் தார் இந்த கொண்டு போய் தின்னு. சரி சரி, அத்தானுக்காக நான் வாங்கிக்கிட்டேன். போய் சொல்லிடு சரோஜா வாங்கினேன் நீ. ம், சரி சரி.